போதைப்பொருள் விவகாரத்தில் கைதானாரு நடிகர் ஸ்ரீகாந்த். இவரை தொடர்ந்து காவல்துறையினரோட சந்தேக வட்டத்துக்குள்ளே வந்தவர் தான் நடிகர் கிருஷ்ணா. நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் படப்பிடிப்புக்கு போயிருந்ததாக ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸோ காவல்துறையினர்கிட்ட இருந்து நீங்கள் இம்மீடியட்டாக ஆஜராகணும் அப்படின்னு சம்மனம் அனுப்பிச்சாங்க. ஆனால் நடிகர் கிருஷ்ணா கிட்டே இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரிப்ளையுமே வரலை. ஸோ இறுதியாக காவல்துறையினர் ஆக்டர் கிருஷ்ணாவை மடக்கி பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் காவல்துறையினர் நடிகர் கிருஷ்ணா கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவே பூசி மழுப்பி தான் பதில் சொல்லிட்டு இருந்திருக்காரு நடிகர் கிருஷ்ணா. போக போக ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணி எடுத்ததில் காவல்துறையினருக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. இப்போது நடிகர் கிருஷ்ணாவை இந்த போதை வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறையினர். இந்த 17 மணி நேரம் விசாரணையில் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆக்டர் கிருஷ்ணா போதைப் பொருள் உபயோகப்படுத்தியிருக்காரா இல்லையா அப்படின்றதுக்காண்டி அவரை பரிசோதனைக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் பரிசோதனையில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, இவர் கடந்த 48 நாளாக எந்த ஒரு போதைப் பொருளுமே உட்கொள்ளலை அப்படின்ற ஒரு சான்றிதழ் தான் வந்திருக்கு. இது ஆக்டர் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டு தான். பட் இருந்தாலுமே காவல்துறையை விடலை. ஏன்னா இந்த கேஸில் முதல் துருப்புச்சீட்டாக இருந்த பிரதீப் அப்படின்ற நபர் ஆக்டர் ஸ்ரீகாந்தை தவிர்த்து கை காட்டின முதல் நடிகரே ஆக்டர் கிருஷ்ணா தான். ஸோ அதனால் இவரை விடுற மாதிரி போலீஸார் இல்லை, இன்னுமே துருவி ஆக்டர் கிருஷ்ணா கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் இந்த போதைப் பொருள்லாம் உட்கொள்ள மாட்டேன். எனக்கு ஆல்ரெடி போன வருஷம் தான் ஆன்ஜியோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இருதயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் எனக்கு ஆன்ஜியோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வேறு இருக்குது, வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள். ஸோ அதுக்காண்டியும் நான் டேப்லெட் மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நான் இந்த மாதிரி ரொம்பவே சஃபகேட்டாக இருக்கக்கூடிய ஹை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணால் அது என்னோடய உயிருக்கே ஆபத்து ஆயிரும். ஸோ அதனால் நான் உட்கொள்ளலை அப்படின்ட்டு தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு ஆக்டர் கிருஷ்ணா. சரி, இவர் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் அப்படின்னு வச்சுக்கோமே. இவர் உட்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் ஆக்டர் கிருஷ்ணாவோட வீட்டில் ரைடை போட்டிருக்காங்க போலீஸார். நடிகர் கிருஷ்ணா இந்த போதைப்பொருள் பரிசோதனை டெஸ்ட்டில் இருந்து தப்பிச்சிருந்தாலும், ஆனால் அவரோட வீட்டில் ரைடு போனதில் இவர் எக்கு தப்பாக மாட்டியிருக்காரு. இவரோட வீட்டில் பல போதைப் பொருட்களை இவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. இவரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இப்போ மற்றவங்களுக்கும் டீலிங்காக பெடலிங்காக வித்துட்டு இருக்காரு அப்படின்ற ஆதாரத்தை கையும் களவுமாக போலீஸார் பிடிச்சிருக்காங்க. அதை வெளியிடவும் செஞ்சுருக்காங்க. என்னென்ன போலீஸார் கைப்பற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த நடிகர் கிருஷ்ணாவுக்கு மொத்தமாக இந்த போதைப் பொருட்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த கெவின் அப்படின்ற நபரும் இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ நடிகர் கிருஷ்ணாவோட வீட்டிலையும் இந்த கெவின் அவங்களோட வீட்டிலையும் இருந்து என்னென்னலாம் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கொக்கைன் ஒரு 1/2 கிராம் எடுத்திருக்காங்க. மெத் அப்படின்னு அழைக்கக்கூடிய இன்னொரு சிந்தட்டிக் ட்ரக் கிட்டத்தட்ட 10.5 கிராம் எடுத்திருக்காங்க. MDMA அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்னொரு வகையான சிந்தட்டிக் ட்ரக். இது ஒரு மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்காங்க. ஓஜி மேரிஜோனா கஞ்சான்னு அழைக்கப்படுற அந்த ஒரு விஷயத்தை ஒரு 2.5 கிராம் எடுத்திருக்காங்க. இதை தவிர அந்த ஒரிஜினல் க்ரீனரி அந்த மேரிஜோனாவாக இருக்கக்கூடியதை ஒரு 30 கிராம் எடுத்திருக்காங்க. இதை தவிர OCB பேப்பரோட அந்த ரோல் கட்டும் கைப்பற்றியிருக்காங்க. ஜிப்லாக் கவர் ஃபில்லாக இருக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸோடையே ஒரு 40 கிராம் வரைக்கும் சீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டரோட கிருஷ்ணா வீட்டில் இருந்து. ஸோ இதெல்லாம் இவங்க பெடலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ட்ரக்கு மொத்தமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கும். ஸோ இதனால் இதெல்லாம் எடை போடுறதுக்கு ஒரு சின்ன வெயிட் மிஷினும் இருக்கும். அதையுமே இவங்க வீட்டில் இருந்து கைப்பற்றியிருக்காங்க. இது போக இவங்களோட இந்த தகவல்கள்லாம், இந்த ட்ரக் சம்மந்தமான தகவல்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன் ஒன்று, ஒரு லேப்டாப் ஒன்று, இது எல்லாத்தையுமே ஆக்டர் கிருஷ்ணாவோட வீட்டில் இருந்து கைப்பற்றியிருக்காங்க. இதை தவிர ரொக்கமாக 42,500 ரூபாய் தொகையையும் போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நடிகர் கிருஷ்ணா என்னதான் பொய் சொல்லி பரிசோதனை எல்லாம் இருந்து தப்பிச்சாலும், அவரோட வீட்டை சீஸ் பண்ணதில் கிடைச்ச எவிடன்ஸோட அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா ட்ரக்கை இதுக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும்
பெடலிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மற்றவங்களுக்கு வந்து வியாபாரமாகவும் இந்த இல்லீகல் ட்ரக்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது வந்து நிரூபணமாக இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காண்டி தான் நடிகர் கிருஷ்ணாவையும் அவருக்கு டீலராக இருந்த அந்த கெவின் அப்படின்ற நபரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸார். ஃபஸ்ட்டு ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து இல்லை எனக்கு வந்து ஏடிஎம்கேவோட முன்னாள் ஐடி விங்களை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பிரசாத் அப்படின்றவர் தான் வந்து கொடுத்தாரு. அவர் என்னோட வந்து ப்ரொடியூசர். ஆக்டர் ஸ்ரீகாந்த் என்ன வந்து காரணம் வந்து சொன்னார் அப்படின்னா, தீங்கிரை அப்படின்ற படம் வந்து இந்த பிரசாத் அப்படின்றவர் என்னை வச்சு வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கு எனக்கு வந்து சம்பளம் பாக்கி வந்து இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரைக்கும் வந்து இருந்தது. என்னோட சம்பளத்தை நான் போய் வந்து கேட்குறப்பெல்லாம் பிரசாத் அப்படின்றவர் எனக்கு வந்து சம்பளத்தை வந்து கொடுக்காம, இல்லை இந்த பேக்கெட் தான் வந்திருக்கு, இந்த ட்ரக்கு பேக்கெட் தான் வந்திருக்கு, இதை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு முதல் 3 முறை எனக்கு வந்து கொடுத்தாரு. 4வது முறை நானே போய் வந்து நான் வந்து அதை வாங்கி எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கொடுத்தாரு ஆக்டர் ஸ்ரீகாந்த். இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டர் கிருஷ்ணாவோட விஷயத்தில் இவர் வந்து சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டை வந்திருக்கிற மாதிரி ஆக்டர் கிருஷ்ணா ட்ரக் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஊர்ஜிதமானாலும் இவர் சப்ளை பண்ணியிருக்காரு, அதுவும் சமீப காலத்திலே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஆதாரங்கள்லாம் போலீஸாருக்கு கிடைச்சதுனால தான் இப்போ ஆக்டர் கிருஷ்ணாவையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் வந்து தெரிவிச்சிருப்போம், ஆக்டர் ஸ்ரீகாந்தோட வீட்டில் ஒரு நைட் பார்ட்டி, ஒரு வேவ் ட்ரக் பார்ட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ், ஒரு சில முக்கியமான புள்ளிகளுக்கெல்லாம் இந்த ஸ்ரீகாந்த் வந்து ட்ரக்ஸை வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ரீகாந்துக்கு ட்ரக்ஸ் கிடைச்சது காரணம் இந்த பிரதீப், இந்த நைஜீரியன் நாட்டை சேர்ந்த ஜான் அப்படின்ற ஒரு நபர், இந்த ஏடிஎம்கேவோட முன்னாள் ஐடிவிங்கில் வேலை பார்த்த பிரசாத் அப்படின்ற நபர், இவங்க எல்லாருமே இதில் வந்து ஒன்றுறையினாங்க. இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு நபரும் இந்த கேஸில் வந்து உள்ள லிங்க் ஆகிருக்காரு. அவர் தான் அஜய் வாண்டையார் அப்படின்றவர். இந்த அஜய் வாண்டையார் அரெஸ்டான கேஸில் இருந்து தான் இந்த போதை வழக்காக இது வந்து கன்வெர்ட் வந்து ஆயிருக்கு. அடிதடி கேஸில் வந்து ஆரம்பித்து இப்போ வந்து போதை வழக்கம் வந்து போயிட்டுருக்கு. இந்த அஜய் வாண்டையாரும் இந்த பிரசாத் அப்படின்ற நபரும் இவங்க இல்லீகலாக சம்பாதிக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸ் மூலமாக வரக்கூடிய பணம் எல்லாத்தையுமே எப்படி தெரியுமா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. நம்ம கோட்டூர்புரம் அந்த சைடு வந்து சிஎம்மோட ஆஃபீஸ்க்கு போகிற வழிக்கு முன்னாடி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ளோர்ஸ் வந்து இருந்திருக்கு. அதில் அந்த ஃப்ளோரில் டாப் ஃப்ளோரில் ஏஜே கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிஸ் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு அஜய் வாண்டையார். அந்த கம்பெனியில் என்ன முக்கியமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்ற பேரில் சும்மா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று போட்டு வந்து செட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பிராண்டிங் நேம் மூலமாக தான் இந்த ட்ரக்ஸ் மூலமாக வர பணம் எல்லாத்தையுமே நம்ம வந்து லீகலாக வந்து எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி சும்மா ஒரு பேருக்கு போட்ட ஒரு செட்டப் ஆஃபீஸ் தான் இந்த ஏஜே அப்படின்ற அந்த ஆஃபீஸ். ஸோ அதுக்கே வாடகைலாம் ஜாஸ்தியாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஏஜே அப்படின்ற ஆஃபீஸோட வாடகை கிட்டத்தட்ட மாதத்துக்கு 10 to 15 லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் மணி வந்து இந்த சினிமா சம்மந்தமான நடிகர்கள் கிட்டேயோ இல்லை நிறைய செலிப்ரிட்டிஸ் கிட்டேயோ இவங்க வந்து ட்ரக்ஸை விற்கிறது மூலமாக அதில் வரக்கூடிய வருமானங்களை இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அஜய் வாண்டையார் அப்படின்றவர் நிறைய தொழில் வந்து பண்ணுறாரு. அதில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இல்லீகல் தொழிலாக இந்த ட்ரக்ஸு பெடலிங் வந்து அவர் வந்து வச்சுருக்கிறாரு. இதில் வரக்கூடிய பணம் எல்லாத்தையுமே அவர் வந்து அப்படியே ஒரு செட்டப்பான ஒரு ஆஃபீஸ் மூலமாக ஒயிட் மணியாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த ஏடிஎம்கேவோட முன்னாள் ஐடிவிங்கில் இருந்த பிரசாத் அப்படின்றவரும் இந்த ட்ரக்ஸ் மூலமாக வரக்கூடிய, ஆக்சுவலாக இவர் தான் கீயான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் தான் ஜாஸ்தி வந்து ட்ரக்ஸ் வந்து விற்றுருக்காரு. ஸோ இவர் இந்த ட்ரக்கில் அவருக்கு கிடைக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஐடி விங்லேயுமே கூட கொடுத்ததா வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்றது வந்து தெரியல. இதை தவிர இந்த பிரசாந்த் அப்படின்ற நபரோட மனைவி பேரில் பியூட்டி அண்ட் கேர் அப்படின்ட்டு ஒரு ஸ்பா ஒன்று வந்து நடத்திட்டு வந்து இருந்திருக்காங்க நீலாங்கரையில். ஸோ அங்கேயுமே அந்த இடத்தையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. இந்த ட்ரக்ஸோட பணத்தை எல்லாத்தையுமே, ட்ரக்ஸ் மூலமாக வர பணம் எல்லாத்தையுமே ஒயிட் மணியாக வந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை. ஸோ இந்த அஜய் வாண்டையார், இந்த பிரசாந்த், இந்த பிரதீப், இந்த ஆக்டர் ஸ்ரீகாந்த், ஆக்டர் கிருஷ்ணா எல்லாருமே ஒரே கோர்வைக்குள்ளே தான் வந்து வராங்க. இந்த விஷயம் நேற்றுக்கு இன்னைக்கு நடந்ததில்லை அப்படின்றது தான் இந்த விசாரணையில் தெளிவாக வந்து தெரிய வருது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்குது, இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு திமுகவை சேர்ந்த நபர் ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் மெத் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய ஒரு ரொம்பவே சிந்தட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருளை டன்னா கடத்தி வந்து மாட்டினார். பட் அந்த கேஸோட ஃபாலோஅப்பு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து எல்லா நிலையில் இவங்க எல்லாருமே இப்போ இந்த இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய இந்த
சிந்தட்டிக் ட்ரக்காக இருக்கக்கூடிய கொக்கைன் சம்மந்தப்பட்ட எல்லா சிண்டிகேட்டுமே பல வருஷமாக செயல்பட்டு வந்துட்டு தான் வந்து இருந்திருக்கு. நிறைய முக்கியமான புள்ளிகளும் இதில் வந்து இன்வால்வ் வந்து ஆயிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு அரசியல் பின்புலம் வந்து இருக்க தான் வந்து செய்து, அது எல்லா கட்சியிலையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு வந்து இருக்க தான் வந்து செஞ்சுருக்கு. இப்போ ஆக்டர் கிருஷ்ணா வந்து மாட்டியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட அடுத்த கட்ட விசாரணையை போலீஸார் வந்து மேற்கொண்டுட்டு வந்து இருந்திருக்காங்க. இன்னும் அந்த நைட்டு ரேவ் பார்ட்டி ஸ்ரீகாந்த் நடத்தினார் இல்லையா, அந்த வேவ் பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க காவல்துறையினர். ஸோ இன்னும் போக போக இந்த கேஸில் ரொம்பவே பகீர் கலப்பக்கூடிய தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கு.